செய்ய வந்திருக்கோம். எங்க கான்ட்ராக்ட் எடுத்துருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் தாங்க சொல்றாங்க. நான் செய்யறேன். நாங்க மேல இடத்துல கவர்மெண்ட் செய்யற சொல்றாங்க. நீங்க வந்து இதோட நீங்க கவர்மெண்ட் இந்த வயல தண்ணி வரணும்னா நீங்க முதல்லயே ஃபர்ஸ்ட் லேயர் படிக்கிறாங்க போட்டுருக்காங்கல்ல. ஏங்க இந்த நாளெல்லாம் போணும். நான் ஒரு பைப் லைன் போட்டுக்கறேன். அப்பன்னு போட்டு ஒண்ணு இல்ல. இப்போ கூட விஆர்எஸ் ஒரு நிமிஷம் வாங்க. ரோட்ல உள்ள தண்ணி அதுல போய் இறங்கறதுக்காக சொல்றாங்க. அவங்க நல்லா எல்லாத்தையும் கேட்டேன். ஆரம்பிங்க. ரோடு கல்லுங்க இருக்கு, கல்லுங்க போட்டிருக்காங்க. இந்த புறம் வரைக்கும் தோண்டி இருக்காங்க. அப்படி இருந்தாக்கா இங்க இருந்து 10 அடிக்கு இந்த மண்ணு சரியும். அப்ப வயகாரம் சுத்தமா பாதிப்பான். இந்த இருந்து ஒரு 10 அடி தாண்டி அந்த எடுத்தான அந்த மண்ணை பைபாஸ் 13 மீட்டரா 13 மீட்டர்னா எவ்வளவு பின்னாடி வருது? 40 அடி வருது. பெட்ரோல் பங்க் பின்னாடி சாலை மாதிரி இல்ல, பெட்ரோல் பங்க் பின்னாடி வேலை நிறுத்தத்தை பண்ணிட்டு இருக்கோம். ஆமா ஆமா, மாவட்ட தலைவர் வந்திருக்காரு, நம்ம இவர் வந்திருக்காரு, சிஎம் வந்திருக்காரு. வந்து எலெக்ஷன் இடையில பேசிப்பாங்க நினைக்கிறேன். இன்னும் ஒரு 5-6 பேர் வராங்க ஆஃபீஸ்லேருந்து. ஒரு கட்சி தோழர் ஒருத்தர் வந்திருக்காரு, கனகராஜன். சிஎம் வந்திருக்காரு. அடுத்தது நம்ம பத்திரசாமி என்ன இருக்காங்களா, மாவட்ட தலைவர் வந்துருக்காங்க. ஒரு போர் செட்டுக்கு முதல்ல இந்த அளவுலாம் எடுத்து போர் செட்டுக்கு வந்து என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. நீங்கள் போர் அப்படிங்க இப்படி இந்த மேற்க போட்டுருவீங்க. நானும் கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டேன். இப்போ மறுபடியும் 2 வருஷம் கழிச்சு சரி திடீர்னு இந்த மாதிரி வந்து அது என்னன்னு கேட்டேன். இந்த மாதிரி போர் செட்டு இந்த இதில் வருதுங்க, இதுக்கு உள்ள நஷ்டம் நான் கேட்டேன் விவரமா. இதுக்கு உள்ளதையும் கோயிலில் குடிப்பீங்களா என்னன்னு கேட்டேன். இதுக்கு உள்ள பணம் உங்களுக்கு வந்துடும். எப்போ வருது? அவரு அப்ப சொன்னது கையெழுத்து போடுறாங்க. யாரை கண்டா நம்ம யாரோ வராங்க. கோயில்ல இருந்து வரல, இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து ஹைவேஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க ரோடு டெண்டர் எடுத்துக்கிறாங்க, ரோட்டை வேலை பண்ணிட்டு பில்லு பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க. நிலத்தை பத்தி நமக்கு தெரியாதுங்க. போருக்கு உங்களுக்கு உங்க பேருக்கு உங்க பேர்ல போய் உங்க கையெழுத்து நீங்க போடுறீங்க, உங்களுக்கு அந்த பணம் வந்துடும். நீங்க போடுங்க, அடுத்த போய் ஜாலியா தண்ணி விடுறாங்க. எதுக்காக வந்திருக்கோம்? இல்ல வேலை நீ போடுற ரைட் நீ போறடா போய் வண்டியோட நான் எனக்கு கிளீன் பண்ற வண்டியை போயிட்டு அதே நீ போட்டு என்ன பண்றது? எல்லாமே நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்க. அப்ப எங்களுக்கான ஒரு இதே இல்லையா? பேசுறீங்க என்ன சொன்னாங்க? வரேன்றாப்ல தண்ணி வண்டியை மச்சா அது பாரு பாலத்தி கிளீன் பண்ற வண்டி அது போகுது. மண்ணு போட்ட வண்டி நிப்பாட்டலாம். அடுத்து கான்கிரீட் அது தண்ணி வரும். நீங்க சொன்னீங்க சொன்னா ஒரே வண்டி நாங்க வண்டி நிப்பாட்டேன். அதான் நாங்க செய்யறோமா? தண்ணி வண்டியில எல்லாம்